அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போதைய காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது ராசியாக வரக்கூடியது ரிஷபம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் கன்ஜக்ஷன் இருக்கும். நம்முடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 8-11க்குரிய ஒரு கிரகத்தோட இணைந்து இருக்காரு. பொதுவா குருவும் சுக்கிரனும் இணைறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு, இந்த 2 கிரகமும் இணையும் போது பார்த்தோன்னா கிரக யுத்தம் ஏற்படும். அல்ல நம்முடைய ராசிநாதனோட குரு இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு விதத்துல நமக்கு சுபத்தன்மையும் காமிக்கும். சுபத்தன்மைக்கான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இது கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜக்ஷன். இது மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூரியன் புதன் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம். தனித்த கேதுவா இருக்காரு. அர்த்தாஷ்டம கேதுன்னு இதை சொல்லுவோம். ஏதாச்சும் சுபகிரகத்துடைய பார்வை இருந்துச்சுன்னா அந்த கேதுவுடைய பாதிப்புகள் குறையும். ஆனா அந்த அர்த்தாஷ்டம கேது டிஃபால்ட்டா நிறைய மன உளைச்சல அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம அர்த்தாஷ்டம கேதுன்னு சொல்லுவோம். நான் அந்த அர்த்தாஷ்டம கேது மைனஸா தான் பாக்குறேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் நமக்கு பாதி சுபம் பாதி அசுபம். அதாவது 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல மகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல தடுமாற்றத்தை கொடுக்கும். அது பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் நமக்கு வேலை செய்யும். நான் அதை அடுத்து உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ராகு ஜீவனஸ்தானத்துல 10ல் ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு. அந்த விதியின் அடிப்படையில 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து குரு பார்வையில் அந்த ராகு இருக்கிறது ஒரு உத்தமமான பலன்களை கொடுத்துரும். அடுத்தது 11ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸ். சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அமரக்கூடிய இடத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மாதத்துல இந்த டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 11ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. கேதுவோடு கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இந்த சூரியன் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா ஆட்சி ஆகிற சூரியன் வெற்றி அடைவார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில இதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்தது கரெக்டா 20ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அது ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்தது புதன் மாதத்தோட கடைசியில கரெக்டா 30ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடும். மேலும் சூரியன் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆயிடும். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 2ஆம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில சனி வக்ரம் ஆகிற அமைப்பு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புத்தியில இருக்கக்கூடிய கலக்கங்கள் இப்ப தெளிவடையும். சிந்தனை தெளிவா இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். தெளிவான மாற்றத்தை செய்ய முடியும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஏதுவா இருக்கும். 2ஆம் இடத்துல குருவோட இணைந்த சுக்கிரன் என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்தை அப்படியே நம்மள ஒரு மாதிரி இழுத்தடிக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம்னா ஃபேமிலில இருந்து சரியான சப்போர்ட் கிடைக்காது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. நீங்க ஏதோ தனியா டிராவல் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். அதை இந்த சுக்கிரன் குருவுடைய காம்பினேஷன் கொடுத்துரும். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது குடும்பத்துல நிறைய வருத்தத்தையும் கவலையும் கொடுத்துரும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல யோசனை அதிகமா கொடுக்கும். குடும்பத்துடைய சுமை அதிகமா இருக்கும். குடும்பத்துல கடன் தொந்தரவு, கடன் சம்பந்தமான யோசனைகள் இதெல்லாம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரளவு ஃபேமிலி, இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் அதிகமான யோசனைகள் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேத்திரம், உங்களுடைய கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தலை முகம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ல, 6ஆம் அதிபதி 2ல, இந்த காம்பினேஷன் எல்லாம் கிரியேட் ஆகும்போது தலை முகம் கண் இது சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல குடும்பத்துல எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாம கொஞ்சம் அப்படி நியூட்ரலா நம்ம எடுத்துட்டு வந்துடுறது நல்லது. மேக்சிமம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னா, குறிப்பா தொழில் உத்தியோகம் நிமித்தமா ஏதாச்சும் பிரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப ஃபேமிலியோட நம்ம கன்ஜக்ஷன்ல இருக்கும்போது ஃபேமிலி கூட அதிகமா கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான கருத்து போராட்டம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. எதுலயும் ஓவரா ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல, புதன் 2 5க்குரிய ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த புதிய விஷயத்தை செய்வோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மாதத்துல போடுவீங்க. அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுங்கிறத ரொம்ப அழுத்தமும் திருத்தமும் உங்களுடைய மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சியில இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த காம்பினேஷன்.
காம்பினேஷன். அடுத்து நம்ம மெயினா பாக்குறது கல்வி. மாணவ மாணவிகளுக்கு சூரியன் புதன் இணைவு ஒரு எக்ஸலன்டான பலன்களை கொடுத்துரும். குறிப்பா புதனாதித்ய யோகத்தால கல்வியில ஒரு தெளிவு, கல்வியில இருக்கக்கூடிய கலக்கம் குழப்பம் அதெல்லாம் அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா இருக்காது. 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது வந்து பார்த்தோம்னா நமக்கு கல்வியில ஒரு பற்று இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும். படிப்பை விட்டு கொஞ்சம் தூரமா எடுத்துட்டு போகும். ஆனா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு மைனஸா இல்ல. செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்தோம்னா சூரியன் ஆட்சியாகி மாதத்தோட கடைசியில வந்து பார்த்தோம்னா கேது வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள எதுவும் ட்ரபிள் இருக்காது. படிப்புல ஒரு தெளிவு, ஒரு புரிதல், நம்ம நினைச்ச பாதையில பயணிக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்பு அதெல்லாம் அந்த மாதத்துல சிறப்பான முறையில் கிடைச்சிடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயத்தை இந்த மாதத்துல நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தாயார் சம்பந்தமான விஷயங்களை டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். அர்த்தாஷ்டம கேது மன ரீதியா நிம்மதியை கொடுக்காது. மனசுல ஏதாச்சும் ஒரு கவலையை மாத்தி மாத்தி கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையில போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். அதை வந்து அர்த்தாஷ்டம கேது டிஃபால்ட்டா கொடுக்கும். அடுத்தது நம்ம ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகளை ஏற்படுத்தி கவலைகளை கொடுக்கும். அதெல்லாம் டிஃபால்ட்டா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். குறிப்பா அந்த தோல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் தாயாரோட எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு எடுத்துட்டு போயிடுறது நல்லது. அடிக்கடி தாயாரோட ஆர்குமெண்ட் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருக்கு கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருக்கு பிரஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றத்தை செய்யறதுக்கான அந்த மனநிலையை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த மாதத்துல இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய். செவ்வாய் வந்து நமக்கு 7, 12 ஒரு கிரகம். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட சுப செய்தி, மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நீங்க குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகளை நீங்க அறுவடை செய்யலாம். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் கவலை வருத்தம் வந்துட்டு போகலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் மேல அதிகமா கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து காதல் உறவு, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்படணும். பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் வில்லங்கம் வருத்தம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படலாம். அப்படியே மேலோட்டமா அது கொஞ்சம் பிரச்சனையை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பார்ட்னர் கூட கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்படணும். பார்ட்னர் மேல அதிகமா கோவப்படக்கூடாது. இந்த நேரத்துல இந்த உணர்ச்சி வசப்படும் அதிகமா அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை அது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 7ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்ல. ஆனா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. எனவே வாழ்க்கை துணையுடைய பூர்ணமான சப்போர்ட் இந்த மாதத்துல கிடைக்கும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த குழப்பம் வருத்தம் இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் கருத்து போராட்டம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க திருமண முயற்சி பண்றீங்கன்னா அதுல ஒரு சுப செய்தி தாராளமா கிடைக்கும். ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்றீங்க, ஒரு சரியான ஜாதகம் அமையல, ஒரு நல்ல வரன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணும்போது சுப செய்தி தாராளமா கிடைக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதுக்கு இந்த மாதத்தை நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். மேலும் இந்த மாதத்துல நண்பர்களுடைய சப்போர்ட் பூர்ணமா கிடைக்கும். உடைய தோழர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. நண்பர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்ட பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். பழைய நண்பர்கள் இப்போ உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆவாங்க. அந்த நண்பர்களால ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய வரவு இருக்கும். புதிய நண்பர்களால ஆதாயம் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது ஜீவனத்துல ராகு 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உத்தியோக வாய்ப்பை கொடுத்துரும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு மாற்றத்திற்கு பிறகு ஒரு சுபம் அப்படிங்கிறது இதுல ஒரு இன்டிமேஷன் ஆகுது. எப்படியா இருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த உத்தியோகம் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழில் அதெல்லாம் மாத்தி இப்போ வேற ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு போகும். ஆல்ரெடி அந்த மாற்றம் ஒரு வாட்டி நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல இந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதி வக்ரமா லாபஸ்தானத்துல இருக்காரு. நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வரும். 90% அந்த மைண்ட் செட் வந்துடும். இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும். இதை விட வேற ஏதாச்சும் பெஸ்டா கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மைண்ட் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிடும். என்ன கேட்டா இந்த மாதத்துல ஹை ரிஸ்க் எதுலயும் எடுத்துடாதீங்க. குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஒரு
விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க அந்த விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அதை திரும்ப அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜீவனாதிபதி வக்ரம் ஆயிட்டாரு லாபஸ்தானத்துல, அது பெரிய மைனஸ். அதனால ஆல்ரெடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு சுமையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூவ் ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுடைய குறைந்தபட்ச தேவையாச்சும் பூர்த்தி பண்ணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகலக்கால் வச்சீங்கன்னா அதுல ஒரு சில தொய்வு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்றதுக்கு தான் அந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். மாற்றம் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இல்ல. குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சேஞ்சஸ் பத்தி இப்போ யோசிக்க வேண்டாம், ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து. அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க, தொழில் ரீதியா இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. இந்த மாதத்துல எதையும் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கும். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவர் கிடையாது. அப்படியே இந்த மாதத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னாக்கா ரொம்ப லோ லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான லாபங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையா கிடைக்காது. சனி வக்ரமா லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும், தாமதப்பட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பொருளாதார ரீதியா எதுலயும் போய் கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்க வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் போய் பொருளாதாரத்தை லாக் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து சனி லாபஸ்தானத்துல வக்ரமா இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல என்டையரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல கடன் வாங்கி எதுலயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா பொதுவா லாபஸ்தானத்துல சனி வக்ரம் ஆகும்போது கடன் சுமையை டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதுலயும் 9, 10 ஒரு கிரகம் லாபத்துல போய் வக்ரம் ஆகும்போது கோல்டு லோனை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும். கையில இருக்க கோல்டை கொண்டு போய் அடகு வச்சு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலாங்கிற மாதிரியான யோசனை வரும். அடுத்தது ஏதாச்சும் ராவா ஏதாச்சும் நம்ம லோன் வாங்கி அப்படின்னா கடன் வாங்கி ஏதாச்சும் நம்ம மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையை கொடுக்கும். இந்த மாதம் கடன் வாங்குறதுக்கு அட்வைசபிள் இல்ல. அப்படி வாங்கினீங்கன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கிற விஷயத்தை அப்படியே ஸ்மூத்தா அப்படியே நகர்த்துறது சிறப்பு. அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல கேது, அது மன ரீதியாகவும் சரி ஹெல்த் ரீதியாகவும் சரி ஒரு ஸ்டேபிளான ஒரு தன்மையை கொடுக்காது. திடீர்னு பார்த்தா ஆக்டிவா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா இருப்பீங்க. இதை மாத்தி மாத்தி அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். அது இந்த மாதத்துல குரு சுக்கிரன் நினைவு 2ஆம் இடத்துல உங்களுடைய கண் முகம் சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உஷ்ணாதிகம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உஷ்ணாதிகம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமா கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகபட்சம் இருக்கு. அதனால உங்களை சுத்தி இருக்கவங்க மேல அதிகமா கோவப்பட வேண்டாம். பிளட் பிரஷர் அதிகரிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ரத்த கொதிப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சோ இதை மட்டும் இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் ஆவரேஜா பார்த்துட்டோம்னாக்கா இந்த மாதத்துல பெருசா எந்த பாதிப்பும் இல்லாம அழகா நம்ம கடந்து வந்துடலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.